ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம 7 பார்ட் இன்ஸ்கர்ட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஃபேப்ரிக் வந்து காட்டனு. நீங்கள் காட்டனில் தைச்சாலும் சரி, பாப்லினில் தைச்சாலும் சரி, இதே மாதிரி தான் நமக்கு கட் பண்ணி தருவாங்க. ஃபோல்டிங்லேயே தான் இருக்கும். நீல வாக்கில் ஃபோல்டிங்கில் இருக்கும். ஸோ நம்ம அதை அப்படியே வந்து நம்ம நீல வாக்கிலேயே ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். நான் பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே பேப்பரில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க கிளாத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் ஃபோல்டிங், சைட்லேயும் ஃபோல்டிங், கீழே வந்து பிசுறு பகுதியாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபோல்டிங் பண்ணுற பாருங்கள். நீல வாக்கில் மேலேருந்து அப்படியே போடுங்க. டபுள் கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் நீளத்தில் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கரைக்கட்டு பகுதி வருது. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத கீழே இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் கட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அதை அப்படியே வச்சிங்கனாவே சரியாக இருக்கும். இப்போ நம்ம பக்கம் இருக்கிறது வந்து ஃபோல்டிங் பகுதியாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம பக்கம் ஃபோல்டிங்காக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம், அதாவது நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கரைக்கட்டு பகுதி, கீழே பிசுறு பகுதியாக இருக்கும். மேலேயும் ஃபோல்டிங் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? கீழே வந்து இந்த பிசுரை மடக்கி அடிக்கிறதுக்காக, பிசுரை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பக்கம் ஃபோல்டிங்கு, வெளிப்பக்கம் 4 கிளாத் வந்து ஓப்பனில் இருக்கும். அது கரைக்கட்டு பகுதியாக இருக்கும். நம்மளோட ஹைட் எவ்வளோன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்து வச்சுருக்கோம். 29 அப்படிங்கிறது என் ஹைட்டு. உங்களோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி போட்டுக்கோங்க. அதாவது ஃப்ரில்லுக்கும் மேலே பட்டி பீஸ்க்கும் இல்லாமல் மீதி இருக்கிறது சீம் அலைன்ஸோடு சேர்த்தி நம்மளுக்கு 29 எனக்கு வருது. உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டோ அதை குறிச்சிக்கோங்க. அதே போல் ஆப்போசிட் சைட்லேயும் இந்த லாஸ்ட்டில் ஹைட்டை குறிச்சிட்டு அதுக்கப்புறம் கோடு போட்டிங்கன்னா நீட்டாக நேரான கோடு வரும். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க மேலே. ஓகேங்களா? இப்போ நம்ம கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாப் வித் அண்ட் பாட்டம் வித்து குறிக்க போகிறோம். டாப் வித்தும் பாட்டம் வித்தும் நம்ம ஏற்கனவே கேல்குலேஷன் போட்டு வச்சுருக்கோம். அந்த டாப் வித் வந்து நம்மளுக்கு வந்து 6 வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்டம் வித் 9.5 வந்திருக்கு. ஓகேங்களா? டாப் வித் 6, பாட்டம் வித் 9.5. இப்போ மேலே ஃபோல்டிங்லேருந்து அந்த பக்கமாக பாருங்கள் நான் வைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் 6 இன்ச்சுக்கு டாப் வித் குறிச்சிக்கிறேன். உங்களோட டாப் வித் எவ்வளோ வந்துச்சோ அதை குறிச்சிக்கோங்க. கீழே பாட்டம் வித் எவ்வளோ 9.5 அதை குறிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் குறிக்கிறேன். மேலே வந்து 9.5 இன்ச்சஸ் வரும். இதை நம்ம வந்து குறிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கோடு நேராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மேலே இருக்க 6 இன்ச்சையும் 9.5ஐயும் இந்த மாதிரி டேப் வச்சு ஒரு 3 வந்து டாட் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போடும்போது நேராக வரும். அதுக்காக தான் இந்த கிராஸ் லைன் நேராக வரணுங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கீழே இருக்க பிசுறு பகுதியை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து அதாவது பேனல்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கீழே இருக்கிறது டாப் வித் ஒன்று, பாட்டம் வித் ஒன்று, ரெண்டும் கலந்துருக்குது. இப்போ நம்ம அந்த டாப் வித்தை விட்டுட்டு டாப் வித்தை வந்து கட் பண்ணி எடுத்து தலைகீழே திருப்பி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே மீதி இருக்க கிளாத்தில் நம்ம பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு வந்து அதே அளவுக்கு தான் வந்து லென்த் வரும். வித் வந்து நம்ம 5 சென்டிமீட்டர் 5 இன்ச்சு சொல்லியிருந்தோம். அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது டபுள் கிளாத்தாக இருக்கும். அதை நம்ம ஃபோல்டிங் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ ஃபோல்டிங் கிளாத்தில் 4 பார்ட் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட் இருக்கும். மொத்தமாக 8 பார்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதில் நம்ம ஒரு பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃப்ரில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இதில் வந்து 3 பார்ட் இருக்குது. அதை இந்த 2 பார்ட் கூடயும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த 2 பார்ட்டுங்கிறது 4 பார்ட் தான். 2 பார்ட்டாக வந்து ஃபோல்டிங்கோடு இருக்கங்காட்டி நம்மளுக்கு 2 பார்ட்டாக கிடச்சிருக்கு, பெரிய பார்ட்டாக. இப்போ நம்ம இந்த மேலே வந்து டாப் வித் வர மாதிரி இதை திருப்பிட்டு இந்த பெரிய கிளாத்தோட இந்த பெரிய பார்ட் இருக்குங்களா ஃபோல்டிங் பார்ட்டு, அதை கூட இதையும் சைடில் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நல்ல பக்கம் 2ம் உள்ளே இருக்கிற மாதிரியும் வெளிப்பக்கம் கெட்ட பக்கம் இருக்க மாதிரியும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த பெரிய கிளாத்தில் வந்து இந்த பெரிய ஃபோல்டிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதில் நல்ல பக்கம் இருக்கணும். நம்ம மேலே வைக்கிற கிளாத் வந்து நல்ல பக்கம் உள்ள பக்கமாகவும் வெளிப்பக்கமாக கெட்ட பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு கிளாத் இருக்குது இல்லைங்களா, இன்னொன்று இந்த மாதிரி ஃபோல்டிங்கு, இதில் வந்து ஒரே ஒரு பார்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம 2 பார்ட் அந்த ஃபோல்டிங் இதில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 2 பார்ட்டை ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இதில் ஒரு பார்ட்டை ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி பாட்டம் வித் கரெக்டாக மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வந்து டாப் வித்து மேலே வரணும், கீழே வந்து பாட்டம் வித், அதாவது 6 இன்ச்சஸ் குறித்தது மேலே வரணும். பாட்டம் வித் வந்து 9.5 குறிச்சோம்ல, அது வந்து கீழே வர மாதிரி வச்சுட்டு இதையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற பக்கம் கரைக்கட்டு பகுதி இருக்கக்கூடாது. கரைக்கட்டு பகுதி வெளிப்பக்கமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த நாடாக்கட்டை ஏற்றத்தில் கரெக்டாக வரும். ஓகேங்களா?
அதே மாதிரி தான் அந்த 2 பார்ட் ஜாயின் பண்ணும்போதும் நம்ம வந்து கரெக்டாக வந்து நாடா பகுதிக்கு அந்த கரக்கட்டு பகுதி வர மாதிரி வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையுமே வந்து நம்ம வச்சு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த பக்கமாக வைக்கிறேன். நல்ல பக்கம் கேட்ட பக்கம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வச்சுட்டோன்னா இந்த ஃபோல்டிங் கிளாத் மேலே இந்த ஹாஃப் பீஸாக இருக்கிற ஒரு பார்ட்டை வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ அந்த பக்கம் ஒரு பார்ட் வச்சுருக்கேன்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு ஒரு பார்ட் வந்து பாருங்கள் இந்த மாதிரி கரக்கட்டு பகுதி வெளியே வரணும். ஏன்னாக்கா அந்த கரக்கட்டு பகுதி வந்து நம்ம வந்து நாடா கட்டுற இடத்துல கரெக்டாக வர மாதிரி வைக்கணும். அதுக்காக தான் கரக்கட்டு பகுதியெல்லாம் இந்த பக்கம் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி பட்டியும் ஃப்ரில்லுக்கான துணியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரில்லுக்கான துணி இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ரில்லுக்கான துணி வேணும் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராவோட ஜாயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிளாத் இருக்குது. இதில் நான் வந்து 5 இன்ச் வந்து ஹைட் இருக்க மாதிரியும் வித் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு லென்த்தும் வச்சு நான் ஒரு கிளாத்தாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பட்டிக்கு வந்து 5 இன்ச் வேணும் இல்லைங்களா? அதுக்காக நான் 5 இன்ச்சுக்கு வந்து போட்டுட்டேன். இப்போ நம்ம இதை கோடு போட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டிக்காக இந்த பீஸ் வந்து நான் கட் பண்ணுறேன். அதே மாதிரியே ஃப்ரில்லுக்கும் இதே அளவுலேயே நான் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பட்டிக்கும் ஃப்ரில்லுக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பட்டிக்கும் ஃப்ரில்லுக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு பட்டி பீஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது 2 ஃபோல்டிங்கில் 2 கிளாத் இருக்குது. ஃபோல்டிங்காக 2 கிளாத் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது பட்டிக்கு எக்ஸ்ட்ரா இருக்கா என்னன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வித்தில் வந்து தையல் போட்டு விட்டுருக்கு. 2 துணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபோல்டிங்காக இருக்கிற அந்த பீஸ் கூட நம்ம ஒரு பேனலாக இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஜாயின் பண்ணி நேராக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணும்போது மேலே இருக்க கிளாத்தை இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. கீழே வந்து ரொம்ப இறக்கம் வந்துடும். அப்புறம் 2 கிளாத்தும் ஈவனாக இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். நிறுத்தி கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். துணியை லூஸ் விட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். துணி மேலே இருக்க துணியை இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. இப்போ எப்படி லூஸாக இருக்கோ அதே மாதிரி 1/2 இன்ச்சில் தையல் போட்டுகிட்டே வாங்க. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஒரு சைடு முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் இதில் போட முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நல்லா நீவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நீவி விட்டுட்டு நல்ல பக்கத்தில் 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சுக்கிட்டு வராமல் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக வேறு கலர் போட்டு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது கரெக்டாக அதே கலர் நூலே போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வெளிப்பக்கம் தையல் போட்டாலும் அசிங்கமாக தெரியாது. ஓகேங்களா? நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பிரிஞ்சு வராது. உள்ளுக்குள்ளேயே 2 தையல் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நல்லா கரெக்டாக அழகாக நீட்டாக தைச்சிக்கோங்க. பாருங்கள், கீழே எல்லாம் ஈவனாக வந்து இருக்குது. அப்படி ஈவனாக இல்லைன்னா லைட்டாக வந்து க்ராப் பண்ணி கட் பண்ணிடுங்க. பாருங்கள், நீட்டாக வந்து நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. இப்படி இழுத்தா கூட உங்களுக்கு வந்து தையல் பிரியாது இல்லைங்களா? பாவாடையை வந்து குழந்தைங்க வந்து உட்காரும்போது கண்டிப்பாக கிழியும். அந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு சைடில் இன்னொரு பார்ட்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், கெட்ட பக்கத்தில் நல்ல பக்கத்தில் இதை வச்சு கெட்ட பக்கம் மேலே மாற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே இருக்க பார்ட்டை வச்சு இப்போ இதனையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக இதில் நம்ம 2 பார்ட்டு ஜாயின் பண்ணுறோம். அந்த ஃபோல்டிங் பார்ட் ஒன்று, அதோட சைடில் வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டும், அதோட இன்னொரு சைடில் வந்து இன்னொரு சிங்கிள் பார்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக கரக்கட்டு பகுதியில் ஸ்டிச் பண்ணாதீங்க. பிசிறு பகுதியில் ஸ்டிச் பண்ணுங்கள். கரக்கட்டு பகுதி வெளியே தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலேயே கரக்கட்டு பகுதி பாருங்கள், வெளியே தெரியுது. இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு சைட் ஜாயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுலேயும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக எச்சா துணி வந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி சேஃபாக கட் பண்ணி எடுத்துருங்க.
இப்போ உங்களுக்கு கரெக்டான கிளாத் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கும் வந்து மேலே ஸ்டிச் போட்டுடலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் போட்டு எடுக்கிறேன். ஓகேங்களா, மேல் ஸ்டிச் தான் போடுறேன். நல்லா வந்து உள்ளே இருக்க கிளாத்தை ஒரே சைடாக அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா இந்த துணி உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் போடுறது. போட்டு எடுத்துட்டேன். கீழே பாருங்கள் ஈவனாக இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 கிளாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. ஓகேங்களா, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஃபோல்டிங் பக்கம், இந்த பக்கம் தனி பக்கம், இந்த பக்கம் இன்னொரு கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு தைச்சதில் ஒரு ஃபோல்டிங் கிளாத்தில் இன்னொரு பேனல் மட்டும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தோம். இப்போ இதில் வந்து நம்ம 2 பக்கமுமே பேனல்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பக்கமும் பேனல்ஸ் தைக்கும் போது அந்த கரைக்கட்டு பகுதி வெளிப்பக்கமாக இருக்கணும். பிசுறு பகுதியில் தான் நம்ம ஸ்டிச்சிங் போடணும். நல்ல பக்கம் 2ம் உள்ளே இருக்கணும். மேல் பக்கமும் அடிப்பக்கமும் கெட்ட பக்கமாக இருக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக கிளாத்தை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இதையும் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதாவது வெளிப்பக்கமாக இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்ல பக்கத்தில் நீ உள்ளேயே 2 ஸ்டிச் போட்டிங்கனாலும் பிரிஞ்சுக்கிட்டு தையல் வந்து விட்டுரும், கிழிஞ்சிரும். ஆனால் இது பாருங்கள், இங்கே ஒரு பார்ட்டு, இங்கே நடுவில் இருக்கிறது பெரிய பார்ட்டு. இப்போ மேல் தையலும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கேமரா ஆடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா என்னோடய கேமரா ஸ்டாண்ட் வந்து உடஞ்சி போச்சு. நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷால்லா அது சரி பண்ணி உங்களுக்கு நீட்டாக எடுக்கிறேன். இப்போ வந்து பையன்தான் வந்து பிடிச்சிட்ருக்குறான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுக்கும் நம்ம வந்து தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் 3 பார்ட் இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு லைனிங்காக தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் 2 பார்ட் இருக்கும். பெரிய பார்ட் ஒன்று, சின்ன பார்ட் ஒன்று. இப்போ இது 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது 2ஐயும் ஜாயின் பண்ணும்போது 2 துணியும் இப்படி வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பாட்டம் வித்தும் அதே மாதிரி டாப் வித்தும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 நல்ல பக்கமும் உள்ளுக்குள்ளே இருக்கணும். 2 கெட்ட பக்கமும் மேலே ஒன்று அடியில் ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி வச்சு இது 2ஐயும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுக்கும் வந்து நான் மேல் தையல் போட்டுக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே வந்து மேல் தையல் போட்டுக்கங்காட்டி அவ்வளோ சீக்கிரமாக இந்த பாவாடை வந்து கிழியாது. ஸோ நம்ம வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம எல்லா பார்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து பட்டி பீஸையும் ஃப்ரில் பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ பட்டி பீஸை நம்ம ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம மடக்கி அடிக்கணும், சைடு அடிக்கணும், ஃப்ரில்லும் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சைடு அடிக்கணும். ஓகேங்களா, இப்போ மேலே டாப் வித் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நம்ம வந்து பட்டி பீஸை வச்சு அடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் நல்ல பக்கத்தில் வச்சு பட்டி பீஸை அடிச்சுட்டு பின்னாடி திருப்பி மடக்கி அடித்தாலும் சரி, இல்லை பின்னாடி பக்கமாக கெட்ட பக்கத்தில் வச்சு அடிச்சுட்டு முன்னாடி நல்ல பக்கத்தில் கொண்டு வந்து மடக்கி அடித்தாலும் சரி, எப்படி வேணால் நீங்கள் அடிச்சுக்கலாம். ஆனால் நீட்டாக ஃபினிஷிங் வரணும். இப்போ பட்டி பீஸை வந்து நம்ம 2 பீஸாக இருந்துச்சு, அது ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஜாயின் பண்ணது 2 பக்கமுமே கரைக்கட்டு பகுதி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரைக்கட்டு பகுதி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பக்கமும் கரைக்கட்டு பகுதி இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கமும் கரைக்கட்டு பகுதி இருக்கும். இந்த கெட்ட பக்கத்தில் வச்சு நான் அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கெட்ட பக்கம் இருக்குது, இது மேலே வந்து கெட்ட பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள வந்து நல்ல பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து
மேலே வச்சு நீட்டாக அடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் கை வச்சுருக்க இடத்துல பாருங்கள், கரக்கட்டு பகுதியும் தான் இருக்குது. இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மடிச்சு அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து கரக்கட்டு பகுதி வெளியே இருக்க மாதிரி பார்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதையும் நம்ம வந்து நீளமாக ஒரு தையல் போட்டுக்கலாம் 1/2 இன்ச்சில். இந்த பட்டி பீஸை இதோட ஜாயின் பண்ணி நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. ஏன்னா நம்ம 1/2 இன்ச் வந்து இதுக்காக விட்டுருக்கோம். ஸோ நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து அப்படியே நேராக தையல் போட்டே போங்க. கரெக்டாக நேராக போடுங்க. துணியை இழுத்து வைக்க வேணாம், அது திருகிட்டு போயிடும். ஸோ நீங்கள் இழுக்காமல் நேராக பிடிச்சி லூஸ் விட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பாவாடை ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரில் வச்ச பாவாடைன்னா ஒரு 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கலாம். அதே வந்து ஃப்ரில் வைக்காமல் மடக்கி வைக்கிறது அப்படின்னா 80லேருந்து ஒரு 100 ருபீஸ் வரைக்கும் வாங்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கடைசியில் நான் முடிச்சிருக்க பக்கமும் வந்து உங்களுக்கு கரக்கட்டு பகுதியாக தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அளந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் கரக்கட்டு பகுதி தான். இந்த லென்த் அளக்கும் போதே கரக்கட்டு பகுதி ஜாயின் ஆகிற மாதிரி நீங்கள் ஜாயின் போட்டுக்கோங்க, அதுவே போதுமானது. பாருங்கள், இந்த இடத்துல கரக்கட்டு பகுதி இருக்குது, அதுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இதை மடக்கி அடிக்க தேவையில்லை, அதுக்காக தான் ஈஸியாக இருக்குங்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு ஒரு பக்கம். அடுத்த பக்கத்தை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல பக்கத்தில் திருப்பிக்கலாம். இப்போ நல்ல பக்கத்தில் இந்த இதை இப்படி வச்சு நேட்டாக தையல் போட்டே போகலாம். இதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடக்கிக்கோங்க. மடக்கி இந்த தையல் வந்து உள்ளே போகிற மாதிரி நீவி விட்டுட்டு அது மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக ஸ்டிச் ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான் லூஸ் விட்டு தேய்ங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு மடக்கி வச்சு தேய்ங்க. எச்சாவும் மடக்க வேணாம், கம்மியாகவும் மடக்க வேணாம். அதே மாதிரி தையல் கரெக்டாக அந்த தையல் போட்டிருக்கோம்ல பின்னாடியே அதே இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக நேராக நீவி விட்டு நேராக வர மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்க்கலாம், இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஃப்ரில்லுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிறது கிளாத்தில் எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தில் நம்ம வந்து ஃப்ரில்லுக்கு வந்து 2ஆக மடக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் ஜாயின் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து 2ஆக மடக்கிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரில்லுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வந்துச்சு, 2 இன்ச்சுனா 2 இன்ச்சு, 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணி 5 இன்ச்சோ 4 இன்ச்சோ தைச்சிக்கோங்க. அதை இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி 2 கிளாத்தாக தைச்சிக்கோங்க. மடக்கி ஃபோல்டிங் பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரில் வச்சுக்கோங்க. இது வந்து நைஃப் ப்ளீட்டட் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நைஃப் ப்ளீட்டட் வச்சுக்கோங்க. நைஃப் ப்ளீட்டட் எப்படி வைக்கிறதுன்னு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அதே மாதிரி நைஃப் ப்ளீட்டடை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு நைஃப் ப்ளீட்டை. இதை வந்து நம்ம பாட்டம் வித்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்ல பக்கத்தில் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி இந்த இடத்துல ஃப்ரில்லை வந்து வச்சுக்கலாம். இந்த ஃப்ரில்லை இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேலேயும் கீழேயும் ஃபோல்டிங்கில் இருக்கங்காட்டி கீழே எந்த பிசுறும் இருக்காது. நம்ம இந்த பிசுறு கூட நம்ம மறுபடியும் வெளி தையல் போட்டு அடிச்சிடுவோம், ஓகேங்களா? உள்ளே இருக்கிறத கூட இந்த மாதிரி ஃப்ரில் வந்து மேல் பக்கமாக தான் இருக்கணும். துணிக்கு மேல் பக்கமாக, கீழ் பக்கமாக வச்சு அடிக்காதீங்க, மேல் பக்கமாக வச்சு அடிக்கணும். மறுபடியும் திருப்பி நம்ம ஒரு தையல் போடும்போது அது கீழே வந்துடும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பாட்டம்லாம் வந்து இந்த ஃப்ரில்லை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு நைஃப் ப்ளீட்டட் போட்டிருக்கேன், அதே மாதிரி தான். பட் வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்காக வைக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அதுக்கு தக்கன மாதிரி சின்னதாக ஃப்ளீட் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சில் கூட நீங்கள் ஃப்ளீட் வச்சுக்கலாம். 1 இன்ச்சாக குறித்து வைக்கணுன்ட்டு இல்லை. இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம், ஓகேங்களா? முடிஞ்சு மீதி எக்ஸ்ட்ராவே எனக்கு ஃப்ரில் இருக்குது, இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்கர்ட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ கீழே இப்படி எடுத்து விட்டிங்கன்னா கீழ் பக்கமாக வந்துடும். மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேல் தையல் ஒன்று போட்டுக்கோங்க. நான் இப்போ வேறு கலரில் போடுறேன். த்ரெட் வந்து நீங்கள் அதே கலரில் போடுங்க, நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அவ்வளோதான், பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம்.
ஒரு இன்ஸ்கர்ட் நம்மளுக்கு ஃப்ரில் வச்ச இன்ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக வந்து அதுக்கான சொல்யூஷனும் சொல்கிறேன். அதே மாதிரி ஃப்ளீட் வைக்கிறதும் வந்து கரெக்டாக பார்த்து வைங்க. ஃப்ளீட் உங்களுக்கு துணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட, அதாவது இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக கூட ஃப்ளீட் வைங்க. ஃப்ளீட் வைக்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிளாத் கரெக்டாக இருக்கும். நைஃப் பிளேட்டட் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்ல 1 இன்ச்சுக்கு வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ளீட்டுக்கு துணி கரெக்டாக பற்றும். இந்த ஃப்ளீட் இன்ஸ்கர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான மினியேச்சரும் நீங்கள் செஞ்சு அதை வந்து A4 ஷீட்டில் ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள் நீட்டாக இருக்குது. அந்த தையல் போட்டங்காட்டி இது வந்து தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக வந்துடுச்சு. இப்போ மேல் பக்கமும் நம்மளுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு. இதை நல்லா இழுத்து பாருங்கள், கரெக்டாக ஒரே இதாக இருக்கிற மாதிரி சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் மேல் பட்டியும் நீட்டாக இருக்குது. மேல் பட்டியும் இந்த சைடில் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா நீவி விட்டுட்டு பாருங்கள் மேலே வந்து நாடா கோக்குற இடம் இருக்குது. அந்த இடத்துல நாடா கோத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பிசுறு பகுதியாக விட்டுருந்தோம்னா நாடாக்காக நம்ம மடக்கி அடிக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பிசுறு பகுதி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி கரக்கட்டு பகுதியை வைக்க சொல்லியிருந்தேன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் கரக்கட்டு பகுதி வைக்க சொன்னேன்ட்டு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம 4 இன்ச்சுக்கு வந்து கீழே எடுத்துக்கலாம். ஓப்பனில் 4 இன்ச்சுக்கு குறிச்சிக்கலாம். இந்த 4 இன்ச்சு எதுக்காகனாக்கா நம்ம நாடா கட்டும் போது கரெக்டாக நிற்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த 4 இன்ச்சு வந்து கேப் விட்டுருக்கேன். இந்த இடத்துல ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு 1/2 இன்ச்சிலேருந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நான் இதில் நேராக கோடு போட்டுட்டேன். அது குறிக்கிறக்காக போட்ட கோடு. இதில் வந்து இப்படி கிளாஸாக லைட்டாக கிராஸாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு தைச்சிக்கோங்க. பாருங்கள் இது 2 ஓப்பன் கிளாத்து. ஓகேங்களா? இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும் அப்படிங்கிறக்காட்டி நான் இப்படி போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் கரைப்பகுதியாக இருக்கங்காட்டி நம்மளுக்கு இது பிரிஞ்சு வராது. இல்லாட்டி அதை நம்ம மடக்கி அடிக்க வேண்டியது இருக்கும். அதுக்காகத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ 1/2 இன்ச்சு கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு 2 ஸ்டிச் ஆட்டம் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக ஊசி வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நேர் தையல் போட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ க்ளோஸ்டு ஸ்டிச் போட்டாச்சு. நேராக ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சில் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த ஏற்ற இறக்கமும் இருக்காது கீழே லாஸ்ட்டில். ஏன்னாக்கா நம்ம ஏற்கனவே வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணும் போது பார்ட்டை ஜாயின் பண்ணும் போதே ஏதாச்சும் ஏற்றம் இறக்கம் இருந்துச்சுன்னா அது சரி செஞ்சு அப்புறமா தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல எந்த ஏற்ற இறக்கமும் இருக்காது. ஃப்ளீட் வந்து வச்சுட்டோம். ஸோ இது ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்பவே உங்களுக்கே பிடிக்கும். இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. ஸோ நம்ம இதுலேயே வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வெளிப்பக்கமாக தையல் போட வேணாம். உள்ளேயே 2 தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கடைசியாக வந்து க்ளோஸ் பண்ணி 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணும் போது நம்ம 2 தையல் போட்டுக்கலாம் உள்ளுக்குள்ளே. போட்டாச்சு. நம்மளோட இன்ஸ்கர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேக் ஸ்டிச் போட்டு எடுங்க எப்போவுமே. இப்போ எந்த பிசுறும் தெரியல பாருங்கள். நீட்டாக இருக்குது. நம்ம வெளிப்பக்கமாக அடித்தங்காட்டி இது கூட நல்லா வந்து உள்பக்கம் இருக்கிற தையல் கூட எதுவும் பிசுறு இல்லாமல் இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பட்டியும் பாருங்கள் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்குது. நீட்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எனக்கு அனுப்புங்க. கீழே ஃப்ரில் ஒரே மாதிரி சேஃபாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.